9th standard maths Venn diagram. We are going to see De Morgan's law for set difference. Example 1.23 exercise 1.5 sum number 9 De Morgan's law for set difference நமக்கு explain பண்ணுது பார்க்கலாம். Example 1.23 பாருங்க. Verify A difference B union C equal to A difference B intersection A difference C using Venn diagrams. அதாவது இங்க டிஃபரன்ஸ் இருக்கு, இங்க யூனியன் இருக்கு. அதே இங்க வரும்போது யூனியன் இன்டர்செக்ஷன் ஆயிருது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது யூனியன் இன்டர்செக்ஷன் ஆயிருது. பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி, அதாவது இந்த ஃபார்முலால லெஃப்ட் சைட்ல நாம என்ன இருக்கோ அதுல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு முதல்ல படம் போடுவோம். பி யூனியன் சி அப்படின்னா பி சர்க்கிளையும் சி சர்க்கிளையும் சேர்த்து ஷேட் பண்ணிக்குவோம். இதுதான் பி யூனியன் சி. அடுத்த படம் இடது பக்கம் இருக்கிற ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி. ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி, அதாவது ஏங்கிற சர்க்கிள்ல இருந்து இந்த பி யூனியன் சிங்கிற இந்த ரெண்டு சர்க்கிளையும் சப்ட்ராக்ட் பண்றோம், கழிச்சிடுறோம். சரிங்களா? அப்படின்னா இந்த ஏவில இருந்து இந்த பி யூனியன் சியை விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். இப்போ வலது பக்கம் வரும் ஏ டிஃபரன்ஸ் பி. இப்ப வலது பக்கம் வரும் ஏ டிஃபரன்ஸ் பி. அப்படின்னா ஏங்கிற வட்டத்துல இருந்து இந்த பிங்கிற வட்டத்துக்கு நாம டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். அதாவது பிங்கிற வட்டத்தை நாம தள்ளிட்டு ஏல மிச்சம் என்ன இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்றோம். அதுதான் ஏ டிஃபரன்ஸ் பி. அடுத்து வலது பக்கம் ஏ டிஃபரன்ஸ் சி, அதாவது ஏ வட்டத்துல இருந்து இந்த சிங்கிற வட்டத்தை தள்ளிடுறோம். மீதி என்ன இருக்கோ அதுதான் ஏ டிஃபரன்ஸ் சி. கடைசியா ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன்ஸ் சி, அதாவது இந்த படத்துக்கும் காமனா இன்டர்செக்ஷனா எங்கெல்லாம் ஷேட் ஆயிருக்கோ அதை இங்க ஷேட் பண்றோம். பாருங்க, இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுலயுமே இந்த போர்ஷன் ஷேட் ஆயிருக்கு, அதனால இங்க ஷேட் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்க வாங்க, இங்க மட்டும்தான் ஷேட் ஆயிருக்கு, இங்க ஆகல, இங்க விட்டுட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் ஷேட் ஆகல, இந்த இடம் ஷேட் ஆயிருக்கு, அதனால இங்க நம்ம பண்ணல. இன்டர்செக்ஷன்ல ஷேட் ஆயிருக்கிறத மட்டும்தான் நம்ம இங்க ஷேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த ஃபிகரையும் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால இடது பக்கம் இருக்கிறதும் வலது பக்கம் இருக்கிறதும் சமம் அப்படின்னு சொல்லி இந்த ரூலை நாம நிரூபிச்சிருக்கோம்னு ப்ரூவ் பண்றோம். எக்ஸசைஸ் 1.5ல 9th சம். Verify A difference B intersection C equal to A difference B union A difference C using Venn diagram. அதாவது Venn diagram யூஸ் பண்ணி இந்த விதியை நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல இங்க டிஃபரன்ஸ், இங்க இன்டர்செக்ஷன் இருக்கு. அது ரைட் சைடு வரும்போது இன்டர்செக்ஷன் யூனியன் ஆயிரும். அதாவது டிஃபரன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இன்டர்செக்ஷன் யூனியன் ஆயிரும். பாருங்க, நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பி இன்டர்செக்ஷன் சிக்கு படம் வரைஞ்சுக்குவோம் இல்லையா? அதாவது இன்சைட் த பிராக்கெட் என்ன இருக்கோ அதுக்கு நாம படம் வரைஞ்சுக்குவோம். பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா பியும் சியும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த ஏரியா. பியும் சியும் இன்டர்செக்ட் ஆகுற ஏரியானா இந்த ஏரியா தான். உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும். பியும் சியும் இந்த கண்ணு மாதிரி இருக்கிற இந்த ஏரியாவில் இன்டர்செக்ட் ஆயிக்குது. அடுத்து ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏங்கிற சர்க்கிள்ல இருந்து இந்த பி இன்டர்செக்ஷன் சிங்கிற இந்த கண்ணு மாதிரி இருக்கிற இந்த பகுதியை நாம விட்டுட்டு மீதி இடத்தை ஷேட் பண்ண போறோம். பாருங்க, இந்த இடத்தை மட்டும் விட்டுட்டு ஏல மீதி இருக்க போர்ஷனை நாம ஷேட் பண்ணிருக்கோம். இப்ப வலது பக்கம் வருவோம். ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ டிஃபரன்ஸ் பி, அதாவது ஏங்கிற சர்க்கிள்ல இருந்து பிங்கிற சர்க்கிளை நாம கழிச்சிடுறோம். அப்படின்னா பி தவிர ஏக்குள்ள மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஷேட் பண்ணிக்கணும்.
பாருங்க, ஏ சர்க்கிள ஷேட் பண்ணியிருக்கோம், பி சர்க்கிள விட்டுட்டு. அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஏ டிஃபரன்ஸ் சி வேணும். அதாவது ஏயிலிருந்து சிங்கிற சர்க்கிள நாம சப்ட்ராக்ட் பண்ண போறோம், கழிக்க போறோம். ஏங்க இருக்கு, சிங்க இருக்கு. ஏங்கிற சர்க்கிள்ல சிய விட்டுட்டு மீதி இருக்க ஏரியாவை ஷேட் பண்றோம். இது ஏ டிஃபரன்ஸ் சி. ஏங்கிற சர்க்கிள்ல இருந்து சிங்கிற சர்க்கிளை விட்டுட்டு மீதி போர்ஷனை ஷேட் பண்ணியிருக்கோம். அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஏ வித்தியாசம் பி யூனியன் ஏ வித்தியாசம் ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி வேணும். ஏ டிஃபரன்ஸ் பி இங்க இருக்கு, ஏ டிஃபரன்ஸ் சி இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும். யூனியன் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டுலயும் எங்கெல்லாம் நம்ம ஷேட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் இப்ப ஷேட் பண்ண போறோம். பாருங்க, இது ஏ டிஃபரன்ஸ் பி. இப்ப ஏ டிஃபரன்ஸ் சில இந்த இடத்தை எக்ஸ்ட்ராவா ஷேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால இதை நம்ம ஷேட் பண்ணிக்க போறோம். பாத்தீங்களா, இது ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி. இப்ப பாருங்க, இந்த ரெண்டாவது படமும் கடைசியா நாம போட்ட படமும் ஒரே மாதிரி இருக்கா பாருங்க. இந்த இடம் மட்டும் விட்டுட்டு மீதி இடங்களை எல்லாம் ஷேட் பண்ணிருக்கோம். அதாவது ஏ டிஃபரன்ஸ் பி வித்தியாசம் சிங்கிறது ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சிக்கு ஈக்குவலா இருக்குன்னு நிரூபிச்சிருக்கோம்.